அன்பே தெய்வம். பிராணமய கோஷத்தை எப்படி ஒழுங்கு செய்யறதுன்னு பார்க்க போறோம். மூச்சுக்காத்து எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? சாப்பிடாம கூட இருந்துடலாங்க பல ஆண்டுகள். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? சில பேர் சாப்பிடாமையே பல வருஷம் இருந்தாங்கன்னு. முடியுங்க. தண்ணி குடிக்காம பல வருஷம் வாழ முடியுங்க. தூங்காம கூட வாழ முடியுங்க. ஆனா மூச்சுக்காத்து இல்லாமல் வாழ முடியாது. அவ்வளவு முக்கியம். ஆனா அதை பத்தி யாருமே கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்லைங்க. என்ன கேட்டா, தினமும் நன்றி சொல்ல வேண்டும். இந்த வினாடி நாம் உயிரோடு இருக்கிறோம். உள்ள போது வெளியே வருது, அது நின்று அவ்வளவுதான். அந்த காற்றுக்கு, பிராணனுக்கு நன்றி சொல்லணுங்க. ஆனா நன்றியும் சொல்றது இல்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அது கெடுத்து வச்சிருக்கோம். அதனாலதான் நமது பிராண உடல், பிராணமய கோஷம் மோசமா இருக்கு. முதல் விஷயம், அடைத்த அறையில் இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்றோம், கொசுக்கு பயந்து ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிட்டு, ஆபீஸ்ல, வீட்டுல, ஸ்கூல்ல, காலேஜ்ல எங்க போனாலும் காத்தோட்டமே இல்லைங்க. அவர் காத்து நமக்கு தேவைங்கிற அந்த அடிப்படையே யாருக்கும் தெரியலீங்க. யாரெல்லாம் அடைத்த அறையில் வாழ்கிறீர்களோ, ஒரே காற்றை திரும்ப திரும்ப சுவாசிக்கும் பொழுது பிராணமய கோஷம் குப்பையாக மாறுகிறது. எனவே முதல் பாயிண்ட், அடைத்த அறையில் வாழக்கூடாது. கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. இந்த கொசுவத்தியெல்லாம் பத்த வைக்கிறீங்க இல்லையா, சுருளா, அதுல ஒரு ஸ்மெல் வருது இல்லையா, யோசிச்சு பாருங்க. அது ஒரு புகை வருதா இல்லையா? கொசுக்கு விஷம் தானே. கொசுக்கு விஷம்னா மனிதனுக்கும் விஷம் தானே. அந்த கொசுவத்திலிருந்து வர வாசம் மூக்கு வழியா போய் நமது பிராண உடலை கெடுக்கிறது. அதை செஞ்சுட்டு எப்படிங்க நம்ம நிம்மதியா வாழ்றது? கொசுவத்தி பயன்படுத்தாதீர்கள் அட் எனி காஸ்ட். நோ எக்ஸ்கியூஸ். அப்புறம் இந்த பிளக்ல மாற்றுங்கள்ல, கரண்ட்ல லிக்விட் ரிப்பலண்ட்னு, ஆல் அவுட்டு, குட் நைட்டு, தயவு செய்து இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. எல்லாமே உங்கள் பிராண உடலை பாதிக்கும் முக்கியமான விஷயங்கள். ஆமாங்க, அவர் தெளிவாக பேர் வச்சிருக்கிறாரு அந்த கம்பெனிக்காரர். நாங்க ஆல் அவுட்டு, ஆளு அவுட்டு, அவங்க தெளிவாக பேர் வச்சிருக்காங்க. நமக்கு தாங்க இத்தனை வருஷமா புரியல. கொசுவத்தி சுருள், இந்த கிரீம் உடம்புல தடவை இல்லைங்களா, இந்த ஓடமாஸ், அந்த மாதிரி பொருட்கள் கரண்ட்ல மாற்றுறது எதையுமே பயன்படுத்தக்கூடாது. இதை பயன்படுத்துற வரைக்கும் உங்கள் பிராணமய கோஷம் ஒழுங்காக இருக்காது. முதல்ல நிறுத்துங்க அதை. பல மருத்துவமனையிலேயே நோயாளிகளுக்கு அதை வச்சு விட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் சிகிச்சை நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் கெடுக்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாருங்க, நைட் ஆனா எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. எல்லா கட்டில் கீழே கொசுவத்தி, உள்ள புகை மூட்டமா இருக்குது. நான் பார்த்தேங்க, அதிர்ச்சி. இது கூட தெரியலையே யாருக்கும். புரிஞ்சுக்குங்க, காற்றோட்டம் அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் அப்படின்னா என்னன்னா, புது காத்து உள்ள வரணும், பழைய காத்து வெளியே போகணும். நீங்க இருக்கிற வீடு, பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, பாத்ரூமு, ஆபீஸு, காலேஜு, ஸ்கூலு, ஃபேக்டரி, எங்கிருந்தாலும் அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்னா, புது காத்து உள்ள வரணும், பழைய காத்து வெளியே போகணும். அப்ப இந்த மூக்கு என்ன பண்ணும், புது காத்தை எடுத்து உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கு கொடுத்து அது ப்ராசஸ் பண்ணி பிராணமய கோஷத்தை ஒழுங்கு செய்யும். என்ன கேட்டா, மூச்சு பயிற்சி எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாங்க. நல்ல காத்தை கொடுத்தா போதும், நமது உடம்பு குணமாகிவிடும். நல்ல காத்து எங்கேயுமே இல்லை. பல கடைகளுக்கு போறேங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. ஆபீஸ், வீடு, காலேஜ், ஸ்கூலு, ஃபேக்டரி, யாருக்குமே காற்றை பற்றி அடிப்படை தெரியவில்லை. காரு, பஸ், டிராக்டர், பெரிய பெரிய கப்பல், எல்லா இடத்துலயும் பாருங்க, எல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க. வர 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 எல்லா வண்டியிலையும் அந்த டிரைவர் உட்கார்ந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லா அடைச்சிடுறாங்க. காத்தோட்டமே இல்லைங்க. காத்தோட்டமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல ஜன்னல் கதவெல்லாம் நிறைய வைக்கணும். இப்பெல்லாம் பில்டிங் கட்டும் பொழுது ஜன்னல் கதவை வைக்கிறது இல்லைங்க யாருமே. அதோட கான்செப்டே யாருக்குமே புரியலைங்க. முதல்ல ஜன்னல் கதவை வச்சு வீட்டை கட்டணும். இந்த வென்டிலேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, மேல வென்டிலேஷன் கேப் கொடுக்கணும். எதுவுமே இல்லையா, ஒரு ஃபேனை மாட்டி வெளியிருக்கிற காற்றை உள்ள தள்ளணும்.
இல்ல உள்ளூர் வெளியே தள்ளணும். ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சுக்குங்க, என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ. கொசுவத்தி பத்த வைக்கக்கூடாது, ஆல் அவுட் குட் நைட் பயன்படுத்தக்கூடாது, லிக்விட் ரிப்லண்ட் பயன்படுத்தக்கூடாது, ஓடமாஸ் போன்ற கிரீம்கள் பயன்படுத்தக்கூடாது, இந்த கொசு விரட்டி சம்பந்தமா எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. அடைச்ச அறையில் இருக்கக்கூடாது. புது காத்து உள்ள வரணும், பழைய காத்து வெளியே போகணும். என்னமோ பண்ணி எதையாவது பண்ணி நீங்க இருக்கிற வாழ்ற அந்த அறைகள்ல காத்து மட்டும் கொடுத்துருங்க. பிராணசக்தி அதிகமா இருங்க, பிராண உடம்பு ஒழுங்கா இருக்குங்க. சிம்பிள். இதை செய்யாத வரைக்கும் யோசிச்சு பாருங்க, நைட்டு ஃபுல்லா அடைச்ச ரூம்ல கொசுவத்தி வச்சு படுத்துட்டு காலையில யோகா சென்டர்ல போய் 1/2 மணி நேரம் மூச்சு பயிற்சி பண்ணா நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க? அந்த 1/2 மணி நேரம் நல்ல காரியம் பண்ணிட்டு 12 மணி நேரம் உடம்பு கெட்ட காரியம் பண்றாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, வீட்டுல ஒருவேளை கொசு கடிக்குது அப்படிங்கிற பயத்துல நீங்க அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா, கொசு வராம இருக்கிறதுக்கு ஜன்னல்ல கொசு வலை வைங்க, இல்ல கொசு வலை வாங்கி அதுக்குள்ள போய் படுங்க. எதையாவது பண்ணுங்க. ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, இந்த வினாடியிலிருந்து 24 மணி நேரமும் நீங்கள் வசிக்கும் இடத்தில் நல்ல காத்து மட்டும் இருந்தாலே பிராணமய கோஷம் ஒழுங்காகிவிடும். மூச்சு பயிற்சி தேவையே இல்லை. அப்போ 24 மணி நேரமும் நல்ல காத்தையும் கொடுத்துட்டு மூச்சு பயிற்சி செஞ்சா எப்படி இருக்கும்? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சாப்பிடாம இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருக்கலாம், தூங்காம இருக்கலாம், மூச்சு காத்தை சுவாசிக்காமல் இருக்க முடியாது. அவ்வளவு முக்கியம் இதுக்கு.